அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம நான்முகன் திருவந்தாய் பார்த்துட்டுருக்கோம். பங்குனி உத்தரமானபடியினால் பிராட்டியை பற்றி ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கார். 53வது பாசுரம். ஸோ அந்த பாசுரத்தினுடைய விளக்கம் சுருக்கமாக அப்படி பார்த்துருவோம். பாசுரம்: கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரல் மென்தேவு. இது பாசுரம். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடைசியில் கன்க்ளூஷன் திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு அப்படின்னு சொல்ல வர்றார். திருவில்லா தேவர்னா என்ன அப்படின்னா, பிராட்டியின் சம்பந்தம் இல்லாமலே தேவர் என்று பேர் சுமப்பவர்களாய் உள்ள சிலரை தெய்வங்களாக நீங்கள் நினைக்க வேண்டா அப்படின்றார். திருவில்லா தேவரை தேரேல்மின் தேவு. அப்போது பிராட்டியினுடைய சம்பந்தம் இருப்பவர் ஒருவரையே தேவராக நீர் கொள்ள வேணும். இது வியதிரேகமாக சொல்கிறது, அதாவது அன்வயமாக சொல்கிறது, வியதிரேகமாக சொல்கிறதுன்னு உண்டு. அன்வயம்னா பாசிட்டிவாக சொல்கிறது, வெத்திரேகம்னா நெகட்டிவாக சொல்கிறது. ஸோ இப்போது இவர் எதிர்மறையாக சொல்கிறார். அப்படின்னா இன்சிஸ்டன்ஸ், அதாவது எம்ஃபசிஸ் கொடுக்கறதுக்காக அது மாதிரி சொல்கிறார். திருவில்லா தேவரை தேரேல்மின் தேவு. இதுக்கு நேராகவே சொல்லிடலாமே, இருக்கக்கூடிய தேவனையே நான் தேவன் என்று மதிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது சொல்ல, திரு இல்லா தேவரை தேரேல்மின் தேவு. இது எம்ஃபசிஸ் தெரியறது. ஸோ இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால். இலங்கையை கட்டழித்த காகுத்தன் யாரு? ராமபிரான் தான். ஸோ அறிவுகட்ட ராட்சசர் உடையதான இலங்காபுரியை அரணழித்த ராமபிரானை அல்லது, அந்த ராமபிரானை அல்லது வேறொரு தெய்வத்தை நான் தெய்வமாக கொள்ளேன், ஒரு தெய்வம் யானிலேன். அதுக்கப்புறம் பொல்லாத தேவரை, கண்கொண்டு காணக்கூடாத தேவதைகளை அப்படின்னு அர்த்தம். பொல்லாத தேவரை, கண்கொண்டு காணக்கூடாத தேவதைகளை, தேவர் அல்லாரை, உண்மையில் தெய்வத்தன்மை அற்றவர்களை, திருவில்லா தேவரை, பிராட்டியின் சம்பந்தம் இல்லாமல் தேவரென்று பேர் சுமப்பர்களாய் உள்ள சிலரை தேவு தேரேல்மின் தெய்வங்களாக நினைக்க வேண்டா அப்படின்ட்டு. ஸோ இந்த முன்னடிகளில் கல்லாதவர் இலங்கை கட்டழித்த அப்படின்னு சொல்கிறதுனால முன்னடிகளாலே தம்முடைய அத்தியவசாயத்தை அருளி செய்து பின்னடிகளால் தேவதாந்தர பக்தியை விலக்கி கொள்ளுமாறு பிறர்க்கு உபதேசிக்கிறார். இது உபதேசமான பாசுரம். என்ன உபதேசம்னா, தேவதாந்தர பக்தியை விலக்கி கொள்ளுமாறு. தேவதை அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனே தேவதை. தேவதாந்தரம் அப்படின்னால் அவனை தவிர மற்ற தேவதைகள்லாம் தேவதாந்தரம் அப்படின்னு பேர். ஸோ அந்த தேவதாந்தர பக்தி அப்படின்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண தவிர மற்ற தெய்வங்களில் இருக்கக்கூடிய பக்தியை விலக்கி கொள்ளுமாறு, அதை தவிர்த்து விட வேணும் அப்படிங்கிறதுக்காக பிறர்க்கு உபதேசிக்கிறார் ஆழ்வார். அது பின்னடிகளிலே. கீழ்கழிந்த காலங்களில் நான் பல பல தெய்வங்களை வழிபட்டவனாயினும் முடிவாக தேவதாந்தரங்கள் எல்லாவற்றையும் பற்றற ஒழித்து ஸ்ரீ ராமபிரானையே பரமதெய்வமாக கொண்டவனாயினேன் அப்படின்னு சொல்ல வரார். அது முதல்ல. காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் மற்றிலேன் அப்படின்னு ராமனையே நான் தெய்வமாக பற்றினேன் அப்படின்ட்டு. அடுத்தது பொல்லாத தேவரைனால் ஸ்மசானமே இருப்பிடமாயிருத்தல், எலும்புகளை மாலையாக கட்டி அணிதல், விரூபாட்சனாய் இருத்தல் முதலியவற்றால் அமங்கலங்களுக்கு கொள்கலமாயிருப்பவர்களை தெய்வமாக கொள்ளத்தகுமோ? அதனால தான் அவங்கெல்லாம் பொல்லாத தேவர் அப்படின்னு சொல்கிறார். தேவரல்லாரை அப்படின்னால் உள்ள அமங்கலங்களை எல்லாம் சகித்து கொண்டு ஆசிரித்தாலும் சுதந்திரமாக காரியம் செய்ய வல்லமை அற்று இருப்பதனால் தெய்வமென்று சொல்லத்தகாதவர்கள். அவங்களுக்கு சுதந்திரமாக காரியம் செய்ய வல்லதில்லை. ஸ்ரீமன் நாராயணனே அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து அவர்களுடைய காரியத்தை செய்து முடிக்கிறான். அது இன்னொரு பாசுரத்தில் சொல்கிறார். அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அதனால் அப்பேற்பட்ட தேவர்கள்லாம் அவர்கள் தேவர் அல்லார். அவர்களை ஆசிரிக்க தகுமோ? தகாது. திருவில்லா தேவரை ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே அப்படின்ட்டு என்று வேதம் சொல்லுகிறபடியே பிராட்டியின் சம்பந்தம் உள்ளவனுக்கே அன்றோ தேவத்துவம் உண்டு. லக்ஷ்மிபதி அல்லாதாரை தேவனாக பணிதல் தகுமோ அப்படின்னு கேட்குறார். ஸோ அதனால் திருவில்லா தேவரை தேரேல்மின் தேவு அப்படின்றது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்படின்ட்டு. இது எங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம காட்டகத்திலேயே நம்ம காட்டகம் 3வது பிரஷ்னத்தில் 3வது அணுவாக்கம்
அதில் வருது, முதல் தர்ஷினிலேயே வந்துடுது, ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகஸ்ய தேவி அப்படின்ட்டு. ஸோ அதே சுவாமி இங்கே எடுத்து காமிச்சிருக்கார். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே என்று வேதம் சொல்லுகிறபடியே பிராட்டியின் சம்பந்தமுள்ளவனுக்கே அன்னோ தேவத்துவம் உண்டு, லக்ஷ்மிபதி அல்லாதாரை தேவனாக பணிதல் தகுமோ அப்படின்னு கேள்வி கேட்குறார். ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீயப்பதி லக்ஷ்மியை சேர்ந்த எம்பெருமான், அவன் தான் எம்பெருமான். ஸோ அதனால் ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மி இஷ்டபத்னவ் அப்படின்னு தான் சொல்கிறது புருஷ சுக்தத்தில். ஸோ அந்த மாதிரி எம்பெருமான் வந்து ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடியதனுடைய ரொம்ப முக்கியத்துவம் அது. ஸோ அந்த லக்ஷ்மிபதி அல்லாதாரை தேவராக நாம் நினைக்கக்கூடாது. அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்கிறோம், ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையை தான் சொல்கிறோம். காகாசுரன் எவ்வளவு அபராதம் பண்ணினான், ஆனால் பிராட்டி இருந்ததுனால அவன் காப்பாற்றப்பட்டான். ஸோ அதனால் நம்மளும் எவ்வளோ அபராதம் பண்ணினாலும் பண்ணணும்னு இல்லை, பண்ணினாலும் பிராட்டியோடைய சம்பந்தம் இருந்ததுனால், அப்போ பிராட்டியோட சேர்ந்து எம்பெருமான் இருக்கும்போது அவனை அணுகினோமானால் நம்மை காப்பாற்றுவாளுங்கிறது ரொம்ப நிச்சயமான ஒரு விஷயம். பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்ததுனால காகாசுரன் காப்பாற்றப்பட்டான், அது இல்லாதனால ராவணன் முடிந்தான் அப்படின்றது சொல்லுவாங்க. ராவணன் அழிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பிராட்டி சம்பந்தம் ரொம்ப முக்கியம். எம்பெருமானுக்கும் அதே தான். ஸோ அதனால் எம்பெருமானுடைய இந்த லக்ஷ்மி பதித்துவத்தை நாம் நினைத்து கொண்டு இப்போது வரக்கூடிய பங்குனி உத்திரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை கொண்டாடி நாம் பிரார்த்தனை பண்ணி அவருடைய சம்பந்தத்தை பெற்று அவருடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம். அப்படியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன்.